अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा चिन्तभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। त्वं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देवनं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा माताजी। மூன்றாவது ஸ்கந்தம் முதல் புத்தகம் 15 முடிச்சிட்டோம். இப்ப 16வது அத்தியாயத்துக்கு இன்னைக்கு போக போறோம். கரெக்டுங்களா? படிங்க மாதாஜி. கரெக்ட் மாதாஜி. ஆமாங்க மாதாஜி. சரிங்க. அத்தியாயம் 16. வைகுண்டத்தின் வாயில் காவலர்களான ஜெயன் விஜயன் என்பார் முனிவர்களினால் சபிக்கப்படுதல். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வைகுண்டத்துல அந்த 4 முனிவர்கள் பிரம்மாவோட மானசீக புத்திரர்கள் சனத்குமாரர்கள் நுழையும் போது ஜெய விஜயர்கள் அவங்களை தடுக்கிறாங்க. இதனால கோபம் அடைந்த முனிவர்கள் அவங்களுக்கு சாபம் கொடுக்கறாங்க அப்படின்னு அந்த டீட்டெயிலா பார்க்கலாம். பிரம்மோ வாச்ச இதி தத் கிருணதாம் தேஷாம் முனீனாம் யோக தர்மினாம் பிரதிநந்திய ஜகாதேதம் விகுண்ட நிலையோ விபுகு. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் கூறினார், இவ்வாறு தம்மை பிரார்த்தித்த முனிவர்களை பாராட்டிய பிறகு பரலோகத்தை தமது உறைவிடமாக கொண்ட முழுமுதற் கடவுள் பின்வருமாறு கூறினார். ஸ்லோகம் 2. ஸ்ரீ பகவான் வாச்ச ஏதௌ தௌ பாஷதௌ மஹ்யம் ஜயோ விஜய ஏவச்ச கர்த்தி கிருதய மாம் யத் யத்வோ பகு அக்ராதாம் அதிக்ரமம். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுள் கூறினார், எனது வாயிட்டாளர்களான ஜெயன் மற்றும் விஜயன் என்னும் இவ்விருவரும் என்னை புறக்கணித்து காரணத்தினால் உங்களுக்கு மிக மிக பெரிய குற்றமளித்து விட்டேன். பொருளுரை. இறையன்பராது திருவடிகளுக்கு இழைக்கப்படும் குற்றம் மிக பெரியதாகும். ஒரு மனிதன் வைகுண்ட லோகத்திற்கு உயர்த்தப்பட்ட போதிலும் அங்கும் கூட அவன் தவறு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதில் வேறுபாடு என்னவென்றால், வைகுண்ட லோகத்தில் உள்ள ஒருவன் சந்தர்ப்பவசத்தால் தவறு செய்து விட்டான் என்றால் அவன் பகவானால் பாதுகாக்கப்படுகிறான் என்பதே பகவானுக்கும் அவர் பணியாளருக்கும் இடையே இருக்கும் உறவின் சிறப்பான உண்மையினை ஜெயன் விஜயன் சம்பவத்தில் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அதிக்கிராமம் என்ற இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தை பக்தனுக்கு இழைக்கப்படும் குற்றத்தின் மூலம் ஒருவன் முழுமுதற் கடவுளை புறக்கணிக்கிறான் என்று குறிப்பிடுகிறது. ஒரு தவறினாலேயே காவலர்கள் முனிவர்களை வைகுண்ட லோகத்தினுள் நுழைய விடாது தடுத்து விட்டனர். ஆனால் அவர்கள் பகவானின் உன்னத தொண்டில் ஈடுபட்டிருந்தனர். எனவே அவர்களது அழிவினை எந்த பக்தனும் எதிர்பார்க்கவில்லை. இந்த இடத்தில் பகவான் தோன்றியது பக்தர்களின் மனதிற்கு மிகவும் இன்பம் அடைந்ததாக இருந்தது.
முனிவர்களின் துன்பத்திற்கு காரணம் அம்முனிவர்களால் தமது தாமரை திருவடிகளை காணப்படாது என்பதை நன்றாக புரிந்து கொண்டார். ஆகையினால் அவர்களை மகிழ்விப்பதற்காக தாம் நேரில் அங்கு வர வேண்டும் என்று பகவான் விரும்பினார். பகவானின் கருணை மாயமானவர் ஆவார். ஒரு பக்தனுக்கு ஏதேனும் இடையூறு என்றால் பகவான் கருணைமயமானவர் ஆவார். கருணைமயமானவர் ஆவார். ஒரு பக்தனுக்கு ஏதேனும் இடையூறு என்றால் அவர் இது போன்ற வழிகளில் விஷயங்களை சரி செய்து பக்தனுக்கு தமது தாமரை திருவடிகளை தரிசிக்கும் பாக்கியத்தினை அருளுகிறார். இதற்கு சிறந்த உதாரணம் ஹரிதாஸ் தர்கூர் வாழ்வில் இருக்கிறது. சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத பூரியில் இருக்கும்போது பிறப்பினால் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஹரிதாச தர்கூர் அவர்களுடன் வசிக்க நேர்ந்த இந்த கோவில்களில் குறிப்பாக காலத்தில் இந்துக்கள் அல்லது பிற மதத்தினர் அனுமதிக்கப்படுவதில்லை. தனது நடத்தையினால் இந்துக்கள் அனைவரிலும் மிக சிறந்த இந்துவாக விளங்கிய ஹரிதாஸ் தர்கூர் தன்னை ஒரு இஸ்லாமியனாக கருதி கோவிலுக்குள் நுழையாமலேயே இருந்தார். அவரது தயக்கத்தினை புரிந்து கொண்ட பகவான் சைத்தன்யர் அவர் கோயிலுக்கு செல்லாததினால் பகவான் ஜெகநாதருக்கும் தனக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லாத பகவான் சைத்தன்யர் தினமும் ஹரிதாஸ் தர்கூர் இருக்கும் இடத்திற்கு நேரில் சென்று அவரோடு உரையாடுவார். இங்கு ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் பகவானின் இதே தன்மையினை நாம் பார்க்கிறோம். அவரது தாமரை திருவடிகளை காணவிடாது அவர் பக்தர்கள் தடுக்கப்பட்டனர். ஆனால் பகவானோ அவர்களை காண விரும்பிய தாமரை திருவடிகளின் அவர்களுக்கு நேரில் தரிசனம் தர வந்தார். இதில் மேலும் முக்கியமானது என்னவென்றால் அவர் தனியாக வராது. அவர் தன் துணைவரான அதிர்ஷ்ட தேவதை லட்சுமி தேவியுடன் இணையாக வந்து தான் சாதாரண மனிதர்களால் லட்சுமி தேவியை காண முடியாது. ஆனால் பகவான் அன்பு கடல் ஆதலினால் இது போன்ற கௌரவத்தினை பக்தர்கள் எதிர்பார்க்கவில்லை, விரும்பவும் இல்லை. என்ற போதிலும் அவர் அதிர்ஷ்ட தேவதையுடன் சேர்ந்தே அவர்களுக்கு காட்சி தந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. அப்போ ஜெய விஜயர்கள் புறக்கணிக்கப்பட்டதால இவ்விருவரும் என்னை புறக்கணித்த காரணத்தினால் உங்களுக்கு பெரிய குற்றம் இழைத்து விட்டனர். இவ்விருவரும் என்னை புறக்கணித்த காரணத்தினால் உங்களுக்கு பெரிய குற்றம் இழைத்து விட்டனர். முழுமுதற் கடவுள் சொல்றாரு. இப்ப பகவான் ஏன் இங்க புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னா, ஒரு பக்தனுக்கு இழைக்கின்ற குற்றம் பகவானுக்கு இழைக்கப்படும் குற்றமாக பகவான் கருதுகிறார். அப்போ தூய பக்தர்கள் திருவடிகளில் செய்யும் அபராதமானது மிகப்பெரிய வைஷ்ணவ அபராதம். அதனாலதான் பகவானை கூட நாம திட்டினா அவரை ஒண்ணும் சொல்ல மாட்டார். ஆனா யாராவது பக்தர்களுக்கு நாம ஏதாவது தவறு இழைத்தோம் என்றால் அந்த இடத்துல பகவான் ரொம்ப கோபப்படுறார். ஏன்னா தன்னை விட பக்தர்கள் பகவானுக்கு மிகவும் உயர்ந்தவர்கள். அப்ப இறைவனது திருவடிகளுக்கு இழைக்கப்படும் குற்றம் மிகப்பெரியதாகும். இறை அன்பர்கள் அப்படின்னா பக்தர்கள், தூய பக்தர்கள். அதுவும் அதனாலதான் முதல் குற்றம் நாம பாக்குற 10 குற்றங்கள்ல வைஷ்ணவ அபராதம் அப்படிங்கிறது முதல் குற்றம். தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த பக்தர்களை நிந்திப்பது குற்றம். அப்ப வைகுண்ட லோகத்திற்கு உயர்த்தப்பட்டா கூட அங்க சந்தர்ப்பத்தால தவறு நேருகின்றது. ஆனால் அந்த பக்தன் பகவானால் காக்கப்படுகின்றான். அப்ப ஜெய விஜயர்களுக்கு ஏதாவது நேர்ந்துருமோ அப்படின்னுட்டு பகவான் அங்க ஓடி வர்றார். ஓடி அவங்க சாபம் கொடுக்கறது, அதற்கு எல்லை மீறி போறத தடுக்கிறார். அப்ப அந்த வைகுண்ட லோகத்துல முனிவர்களை அவங்க விடாம தடுத்தது அவங்களுடைய தவறு. இப்ப பகவானின் உன்னத தொண்டுல பட்டிருக்கிறவங்களை நாம நிந்தனை செய்யக்கூடாது. அப்ப பக்தர்களுக்கு எப்பவுமே பகவான் தோன்றுவது மிகவும் இனிமையானது. ஏன்னா அவங்க தாமரை திருவடிகளை காண்பதற்காகவே ஒவ்வொரு பக்தனும் ஏங்குறான் வாழ்க்கையில. அவரது தாமரை திருவடிகளை பார்த்தால் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது போல இங்க சனத்குமாரர்கள் பகவானோட தாமரை திருவடியை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, நாம தவறு செஞ்சிட்டோமே. இப்போ 2 பக்தர்களும் குற்ற உணர்வுனால வாடுகிறார்கள். ஆனா இங்க பௌதிகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மத்திம பக்தரை பார்த்தோம் அப்படின்னாலே குற்றம் செஞ்சுட்டா
இது என் தவறு கிடையாது, அவனோட தவறு அப்படின்னு அடுத்தவங்களை சாடுவாங்க. அவன் அப்படி செஞ்சுட்டான், இவன் அப்படி செஞ்சுட்டான். அதனாலதான் நம்ம சாண்டிங்ல வந்து இந்த ஆள்காட்டி விரலை யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா இது குற்றம் சொல்லும் விரல். அவன் அப்படி பண்ணினான், இவன் அப்படி பண்ணனான். நாம ஒரு விரலை பார்த்து ஒரு விரலை நீட்டி குற்றம் சொல்லும் போது மற்ற 4 விரல்கள் நம்மை வந்து காட்டுகின்றது அப்படின்னு தெரியறது இல்லை நம்மளுக்கு. அப்ப குற்றம் சொல்லுவது ஒரு பெரிய ஒரு உம் ஒரு குறை நம்மளோடது. இப்ப சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் பூரியில் இருக்கும்போது இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஹரிதாஸ் தாக்கூர் அவர் வந்து நாமாச்சாரியார் ஒரு 3 லட்சம் நாமங்களை அவர் வந்து எப்பவுமே ஜெபிச்சிட்டு இருப்பார். தொடர்ந்து 3 லட்சம் நாமங்களை ஜெபிச்சிட்டு இருப்பார். அப்ப பகவானுடைய திருநாமங்களை குற்றமற்று ஜெபிக்கும் அந்த தூய பக்தருக்கு பகவான் என்ன பண்ணுவார்னா தானே நேர்ல வந்து தரிசனம் கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து பூரி ஜெகநாத் கோயிலுக்குள்ள நுழைய முடியாது, இஸ்லாம் மதத்தவர் அப்படிங்கிறதுனால. ஏன்னா எந்த மதத்தவரும் அந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியாது, இந்துக்கள் தவிர. அப்ப பகவானே வந்து ஹரிதாஸ் தாக்கூருக்கு தினம் தரிசனம் தந்து அந்த ஜெகநாத் பூரி பிரசாதத்தை அவருக்கு அழிச்சிட்டு அவர்கிட்ட உரையாடிட்டு போவார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரே தான். அப்போ சைத்தன்ய மகாபிரபு நேர்ல அவருடைய தரிசனத்தை தினமும் கண்டார். அவரோட அசோசியேஷன் அவருக்கு கிடைச்சது. பகவான் அவர்கள் காண விரும்பிய தாமரை திருவடிகளுடன் அவர்களுக்கு நேரில் தரிசனம் தர வந்தார். அப்ப இந்த குமாரர்களுக்கு 4 குமாரர்களுக்கும் அவர் தரிசனம் தர்றார். இது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா அவர் அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி தேவியுடன் இணையாக வர்றார். லக்ஷ்மி தேவி அப்படின்னா பகவானுக்கு அவங்க வந்து ரொம்ப பிரியமானவங்க. எப்பவும் லக்ஷ்மி தேவி அவரது திருமார்பிலே இருக்காங்க. ஆனா இங்க தரிசனத்துக்காக அவங்க கூடவே வர்றாங்க. ஏன்னா அவங்க அன்பு கடல் போன்றவங்க. ஏன்னா இது வந்து அவங்க எதிர்பார்க்கல. அப்ப பகவானுடைய பேரழகு, லக்ஷ்மி தேவினோட பேரழகு நாம எல்லாம் பல வர்ணனைகள் பார்த்திருக்கோம். அப்ப 2 பேரையும் தரிசிக்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா ஒரு கல்ல 2 மாங்கான்ற மாதிரி அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை இத. அடுத்த ஸ்லோகம் 13. யஸ்த்வயேதயோ த்ருதோ தண்டோ பவத்பிர்மாம் அனுவ்ரதைஹ ஷயேவானுமதோ அஸ்மாபிர் முனையோ தேவ ஹேலநாத். மொழிபெயர்ப்பு. ஓ மாமுனிவர்களே, என் மீது மிகுந்த பக்தியுடைய நீங்கள் இவர்களுக்கு அளித்த தண்டனையை அங்கீகரிக்கிறேன். அப்ப அவர் ஒத்துக்கிறார். ஏன்னா பக்தர்களை தடுக்க கூடாது, ஆனா தடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க சிறு பாலகர்கள், ரொம்ப குழந்தைங்க அப்படின்னு சொல்லி இவங்க தடுத்திருக்காங்க. ஆனா இவங்க குழந்தைகள் கிடையாது, இவங்க மிகப்பெரிய ஞானிகள், பக்தர்களும் கூட. சோ பக்தர்களை தடை செய்வது பகவானுக்கு பிடிக்காது. கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணஷிதி அப்படிங்கிறார் பகவத்கீதையில. எனது பக்தர்களுக்கு என்றும் அழிவில்லை அப்படிங்கிறார். அடுத்தது பதம் 4. ஸ்வவ பிரசாதாயாமி அத்ய பிரம்ம தெய்வம் பரம் ஹீமே தத்தீதி ஆத்மகிருதம் மன்யே யத் ஸ்வ கும்பிர் அசத்கிருதாக. மாதாஜி ஸ்ரீலட்சுமி மாதாஜி படிக்கட்டும். ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஸ்ரீலட்சுமி மாதாஜி படிக்கட்டுங்க மாதாஜி. எனது அன்பிற்கும் மிகுந்த நேசிப்பிற்கும் உரியோர் அந்தனரே, எனது காவலர்களினால் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதையானது உண்மையில் என்னால் இழைக்கப்பட்டதேயாகும். ஏனெனில் இக்காவலர்கள் எனது பணியாளர்கள் ஆவர். இக்குற்றம் என்னால் இழைக்கப்பட்டதாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆகையினால் நடந்துவிட்ட சம்பவத்திற்காக நான் உங்களது மன்னிப்பினை கோருகிறேன். பொருளுரை. பகவான் எப்பொழுதும் அந்தணர்களிடத்தும் பசுக்களிடத்தும் மிகுந்த கருணையுடையவராக இருக்கிறார். ஆகையினாலேயே கோ பிராக்மண ஹிதாயச்ச என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகவான் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவான முழுமுதற் கடவுள் அந்தணர்களால் வழிபடப்படும் தெய்வம் ஆவார். வேத இலக்கியங்களில் குறிப்பாக ரிக்வேதத்தின் மந்திரங்கள் உண்மையான அந்தணர்கள் எப்பொழுதும் விஷ்ணுவின் திருவடி தாமரைகளையே நோக்குகின்றனர் என்று கூறுகின்றன. ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்சந்தி சூரையக. தேர்ச்சி பெற்ற அந்தணர்கள் முழுமுதற் கடவுளின் விஷ்ணு வடிவத்தினையே, அதாவது கிருஷ்ணர், ராமர் மற்றும் விஷ்ணு அம்சங்களையே வழிபடுகின்றனர். அந்தணர் குடும்பத்தில் பிறந்த ஒரு அந்தணனின் செயல்கள் வைணவர்களுக்கு எதிரானதாக இருந்ததென்றால் அவன் அந்தணனாக கருதப்பட மாட்டான்.
ஏனென்றால் அந்தணன் என்றால் வைணவன் என்றும் வைணவன் என்றால் அந்தணன் என்றே பொருளாகும். பகவானுக்கு பக்தனான ஒருவனும் அந்தணனே ஆவான். பிரக்ம ஜானாதி பிராக்மணக என்பது சூத்திரம். பிரம்மத்தை உணர்ந்தவன் அந்தணன் பிராமணன் ஆவான். அதுபோல் முழுமுதற் கடவுளை உணர்ந்தவன் வைணவன் ஆகிறான். பிரம்மத்தை உணர்வது என்பது முழுமுதற் கடவுளை உணர்வது என்பதின் ஆரம்பமே ஆகும். முழுமுதற் கடவுளை உணர்ந்த ஒருவன் முழுமுதற் கடவுளின் அருவத்தன்மையான பிரம்மத்தையும் கூட உணர்ந்தவனே ஆகிறான். ஆகையினால் வைணவன் என்பவன் ஒரு அந்தணன் தான். இங்கு குறிப்பிடப்பட வேண்டியது என்னவென்றால், இந்த அத்தியாயத்தில் அந்தணர்களை பற்றி தாமே பகவான் பாராட்டி பேசும் வார்த்தைகள் எல்லாம் அவருடைய பக்தர்களான அந்தணர்கள் அல்லது வைணவர்களையே குறிப்பிடுவதாகும். இதனை அந்தணர் குடும்பங்களில் பிறந்து அதற்கான தகுதிகள் சிறிதும் இல்லாதிருந்தும் தம்மை பெயரால் அந்தணர்கள் என்று அழைத்துக் கொள்பவர்களை குறிப்பிடுவதாக யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஓம் சத் சத். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப பிராமணன் அப்படின்னா அவன் பிறப்பினால் அல்ல, அவனுடைய உணர்வினால் அவன் பிராமணன். பிரம்ம ஜானாதி பிராக்மண அப்படின்னா பிரம்மனை அறிந்தவன் பிராமணன். இப்ப பிராமணன்னா இப்போ பகவத்கீதையில கூட படிச்சிருக்கோம் நம்ம. பிராமணனுக்குரிய தகுதி என்ன? சமோ தமஸ் தப சௌச்சம் சாந்திரார்ஜவம் ஏவச்ச ஞான விஞ்ஞான ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சோபாவச்ச அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ பிராமணனுக்குரிய தகுதிகள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிராமணன் அப்படின்னா பட்டன பாடன யஜன யாஜன தான பரிக்கிரக அப்படின்னு சொல்லி அவன் வந்து தானம் வாங்கணும், தானம் கொடுக்க வேண்டும், படிக்க வேண்டும், வேதங்களை படிக்க வேண்டும், வேதங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லி தரணும், இப்படி வாழ்க்கையில வழிமுறைப்படுத்தணும். அப்ப பிரம்மனை அறிவது மட்டுமல்ல, பிரம்மன் அப்படின்னா பகவான் எப்படி பிரம்மன் நிலையில் அறியப்படுகிறார். பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் எதி சப்யதே. ஆனா ஒரு பிராமணன் வந்து மேலும் பக்தி செய்யும் போது, முன்னேறும் போது அவன் வைஷ்ணவனாகி பக்தனாகின்றான். அப்ப பகவான் என்கின்ற நிலையை அடைகிறான். பகவான் என்கின்ற நிலையை அடையும் போது அவன் தூய வைஷ்ணவன் ஆகிறான். அப்ப பிராமணனுக்கு மேலதான் வைஷ்ணவன். இத வந்து நம்ம அடிப்படை இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்போ எனது அன்பிற்கும் மிகுந்த நேசத்திற்கும் உரிய அந்தணரே, எனது காவலர்களால் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதையானது என்னால் இழைக்கப்பட்டதே. ஏன்னா பகவான் அதை எடுத்துக்கிறாரு, தான் செஞ்சதை எடுத்துக்கிறார். ஏன்னா பக்தனை அவர் கைவிடுவதில்லை. நமே பக்த பிரணஷதி. அப்ப இந்த குற்றம் என்னால் இழைக்கப்பட்டதாகவே நான் எடுத்துக்கிறேன். ஆகையினால் நடந்துவிட்ட சம்பத்துக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் அப்படிங்கிறார். பாருங்க, ஒரு பக்தனுக்காக பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து எங்கிருந்து கீழே இறங்கி வர்றார். அவர் மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இது பகவானோட லீலை இது எல்லாமே. அப்போ அந்தணர்கள் எடுத்தும் பசுக்கள் எடுத்தும் அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். கோ பிராமண ஹிதாயிச்ச. பிராமணர்கள் ஏன் பிராமணர்கள் வந்து பகவானுக்கு பிரியமானவர்கள்? ஏன்னா பகவானுடைய திருவாயிலிருந்து உதித்த அந்த வேத மந்திரங்களை எப்பொழுதும் அந்த பிராமணர்கள் வந்து ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால அவங்க வந்து பகவானுடைய வாயாக கருதப்படுகிறார்கள். அவங்க என்னைக்குமே வந்து அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு ஒரே தொழில் வேதங்களை ஓதுவது. எங்க பாரு அந்த மந்திரங்களை ஓதிட்டு இருப்பாங்க. இந்த காலத்து பிராமணர்கள் எங்கேயும் இப்ப பணம் சம்பாதிக்க போயிட்டாங்க, ஃபாரினுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல பிராமணர்கள் அப்படின்னா அவங்க பிரம்மனை அறிவதில் ஈடுபட்டிருப்பாங்க, வேதங்கள் ஓதுவாங்க, அதை கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அந்தணர் குடும்பத்தில் பிறந்த ஒரு அந்தணனின் செயல்கள் வைணவர்களுக்கு எதிரானதாக இருந்தது என்றால் அவன் அந்தணனாக கருதப்பட மாட்டான். வைஷ்ணவன் அப்படின்னா யாரு? வைணவர்கள் அப்படின்னா பகவானுக்கு மிக மிக பிரியமான பக்தர்கள், தூய பக்தர்கள். ஆனா அந்த வைஷ்ணவனுக்கு அந்தணன் எதிராக இருந்தால் அவன் அந்தணன் கிடையாது. பகவானுக்கு பக்தனான ஒருவனும் அந்தணனே. ஏன்னா அந்தணன் ஸ்டேஜ் கடந்துதான் வைஷ்ணவன் ஒரு வைணவன் ஆகிறான். பிரம்ம ஜானாதி பிராக்மண, பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். அதனாலதான் அவன் பிராமணன் அப்படின்னு சொல்லப்படுறான். பிரம்மத்தை உணர்ந்ததுனாலதான் அவன் பிராமணன் சொல்லப்படுறான். அது போல முழுமுதற் கடவுளை உணர்ந்தவன் வைஷ்ணவன். அப்போ அந்த பகவான்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். உயர்ந்த பிரம்மேதி பரமாத்மேதி பகவான், அந்த பகவான் ஸ்டேஜை அணிஞ்சவன் தான் வைஷ்ணவன். இப்ப பிரம்மத்தை உணர்வது முழுமுதற் கடவுளை உணர்வது என்பதின் ஆரம்பம் தான். எப்படி ஒரு சூரியனை பார்க்கின்றோம்,
வெளிப்புறத்தை சூரியனோட வெளிப்புற கதிர்களை பார்க்கிறோம், அப்புறம் சூரியனை பார்க்கிறோம், அப்புறம் சூரியனுக்குள்ள ஒரு சூரிய தேவன் இருக்கிறான், அங்கும் உயிர்வாளிகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கறது தான் முழுமையானது. கீழே கதிர்கள் வருது, ஆனா அந்த கதிர்களுக்கு ஆதாரம் என்ன? சூரியன். அந்த சூரியன் எப்படிப்பட்டது உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்க்கிறது பகவான்ற நிலையை அறிவது. இந்த 3 நிலைகளையும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வைணவன் என்பவன் ஒரு அந்தணன் தான். ஏன்னா அந்தணன் ஸ்டேஜ கடந்துதான் அவன் வைஷ்ணவன் ஆகிறான். ஏன்னா ஒரு பகவான் நிலையை அறிந்தவன் கண்டிப்பா பிரம்மனையும் பரமாத்மாவையும் அறிந்தவன் தான் பகவான் நிலையை அடைய முடியும், இல்லைங்களா? இப்போ ஒரு இதுக்கு நம்ம எளிமையா ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்? இப்போ ஒரு கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு என்ஜினியர் என்ன பண்ணுவான்? மேல மட்டும் பார்க்க மாட்டான், அதனோட என்ஜின் உள்ள ஒயர் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, அந்த என்ஜின் எப்படி வேலை செய்யுது, அந்த டயர்ஸ் எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஃபுல் டீட்டெயில் அவனுக்கு தெரியும். ஆனா கார் அப்படிங்கறத வந்து மேல அந்த பாடி பில்ட் பண்றவன், அந்த பாடிய ஃபிட் பண்றவனுக்கு மேல மட்டும்தான் தெரியும், என்ஜின் எல்லாம் தெரியாது. அப்படி மேல்புறம் மட்டும் தெரியறது ஒரு நிலை. சாதாரண மக்களுக்கு வந்து கார் அப்படின்னா இது டீசல் போட்டா ஓடும், பெட்ரோல் போட்டா ஓடும், அப்படிதான் தெரியும். ஆனா ஒரு மேல பாடி கட்டுறவன், பில்ட் பண்றவனுக்கு அந்த பாடி எங்கெங்க ஃபிட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். 3வது அதை இன்டெப்தா போகும்போது, இன்னும் ஆழமா போகும்போது அந்த காருக்குள்ள எத்தனை மெக்கானிசம் இருக்கு அது எல்லாம் தெரிஞ்ச ஒரு என்ஜினியர், அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும். அந்த மாதிரி 3 நிலைகள்ல பகவானை பாக்குறாங்க. ஒண்ணு பிரம்மன், இன்னொன்னு பரமாத்மா, அப்புறம் பகவான். ஆனா இந்த என்ஜினியருக்கு மேலையும் தெரியும், அதை ஃபிட் பண்றதும் தெரியும், அந்த உள்ள ஒயரிங், அந்த என்ஜின்ல எதை கனெக்ட் பண்றது, என்ன ஹோல் திங் 100% தெரியும். சோ பகவான் அப்படிங்கிற நிலை வந்து இந்த பிரம்ம நிலையும் கடந்து பரமாத்மா நிலையும் அறிந்து, இந்த 2ஐயும் அறிந்து செல்பவன் தான் பரமாத்மா நிலையை, பகவான் நிலையை அடைகின்றான். அப்ப கீழே இருக்கிற 2, இப்போ நீங்க 10th படிச்சுட்டீங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் எல்லாம் அதுக்குள்ள இன்க்ளூடட். சோ தனியா நீங்க வந்து மறுபடியும் 5th 3rd படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா படிச்சுதான் வந்திருக்கீங்க 10th. அது போல இங்க பிரம்ம நிலை பரமாத்மா நிலையும் கடந்து அதை அறிந்துதான் பகவான் நிலைக்கு வந்திருக்கிறான். இல்லைன்னா பகவான் நிலையை அறிந்தாலே போதும், அந்த 2 தானா தெரிஞ்சிடும். அப்போ இங்க குறிப்பிடப்பட வேண்டியது என்னவென்றால், இந்த அத்தியாயத்தில் அந்தணர்களை பற்றி தாமே பகவான் பாராட்டி பேசும் வார்த்தைகள் எல்லாம் அவருடைய பக்தர்களான அந்தணர்கள் அல்லது வைஷ்ணவர்களையே குறிப்பிடுவதாகும். இதனை அந்தணர் குடும்பத்தில் பிறந்த அதற்கான தகுதிகள் சிறிதும் இல்லாதிருந்தும் தம்மை பெயரால் அந்தணர் என அழைத்துக் கொள்பவர்களை குறிப்பிடுவதாக யாரும் புரிந்து கூடாது. இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ஏன்னா யாரு பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரு மாநாட்டுல பெரிய ஒரு உரையாற்றினார். அப்போ ஒரு அந்தணனுக்குரிய தகுதி என்ன? பிறப்பால் கிடையாது, அவன் தன்னை எப்படி ஒரு அந்தணனாக வளர்த்து கொள்வது. கலிகாலத்துல அதுல பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பிராமணர்கள் அப்படின்னா சாபம் விட்டாலே போதும், உடனே அவங்க செத்துருவாங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிராமணர்கள் என்ன சாபம் விட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா அந்த காலத்துல அரணிக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையில தான் வேள்விக்கு தீ ஏற்றுவாங்க. ஆனா அந்தணர்கள் அதுக்கு முந்தின காலங்கள்ல இப்பெல்லாம் தீப்பெட்டி வச்சு நம்ம நெருப்பை வர வைக்கிறோம். ஆனா இதற்கு முந்தைய காலங்கள்ல அரணிக்கட்டைகள் இது பண்ணாங்க. அதுக்கு முந்தின காலங்கள்ல அந்தணர்கள் தங்கள் வாயில் சொல்கின்ற அந்த மந்திர ஒளிகள் மூலமாகவே யாகத்துல நெருப்பூட்டினாங்க. அந்த அளவு அவங்களுக்கு பவர் இருந்தது. யாகத்தீயானது அந்த மந்திரத்தாலேயே ஏற்றப்பட்டது. அப்ப அந்தணர்கள் மிகவும் சமுதாயத்துல முக்கியமானவங்க, மூளை மாதிரி. அந்தணர்களுடைய வழிகாட்டுதலின் படிதான் அரசாட்சி நடக்கும். ஊர்மிளா சர்மிஷ்டை இதுல கூட நாம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சர்மிஷ்டை சாபம் கொடுக்குறா. சோ இந்த மாதிரி அந்தணர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அவங்க
எந்த தொழிலுக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மக்கள் எல்லாருமே இந்த வைஷ்யர்கள், வியாபாரம் பண்றவங்க, இன்னும் அரசர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய தானம் தருவாங்க. அந்த தானம் வந்து மதிப்பு மிக்கதா, பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி கிடையாது, மதிப்பு மிக்கதா கொடுப்பாங்க. பசுக்கள் எல்லாம் நிறைய தானம் பண்ணுவாங்க. அந்தணர்கள் வந்து தொழில் செய்வது கிடையாது. அவர்கள் வந்து அகம் அவங்க அவங்க வீடு வீடாக போய் இறந்து அதுல வர்றதை கொண்டுதான் வாழ்க்கை நடத்துவாங்க. சோ இப்படி அந்தணர்கள் வந்து பாதுகாக்கப்படும் சமூகத்துல மிக உயர்ந்த நிலை இருக்கும், சமுதாயம் நன்றாக இருக்கும். ஆனா இன்னைக்கு பிராமணர்களா இல்ல, களவு சூத்திர சம்பவ பிறப்பவர்கள் எல்லாமே சூத்திரர்களா பிறக்குறாங்க, சூத்திரர்களா வளர்க்கலாங்க. ஏன்னா 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் இங்க நடத்தப்படுறது கிடையாது. வேதங்கள் சரியாக முறைப்படி வேதங்கள் வந்து படிக்கிறது கிடையாது. அப்போ பிராமணர்களாக கிடையாது, பிறப்பால் மட்டும் பிராமணர்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா பிராமண பந்துவாக இருக்கிறாங்க. பிராமணனுக்கு உறவினோ தவிர அவன் பிராமணன் கிடையாது. ஏன்னா உணர்வால அவன் அப்படி கிடையாது. எல்லா விதமான அந்த 4 விதமான குற்றங்களை அவங்க செய்யறாங்க. தர்மத்தின் தூண்கள் அந்த 4ஐயும் தகர்க்கிறாங்க. சோ இப்படிப்பட்டவங்க பிராமணர்களாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது அப்படின்னு பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி அந்த மாநாட்டுல சொல்லி அவருக்கு பல ஆபத்துக்கள் இருந்தது. அப்போ இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு, நம்மளையெல்லாம் பிராமணர்கள்னு ஒத்துக்கல, அது சபையில வந்து இவ்வளவு பெரிய சபையில அவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. ஏன்னா இவரே ஒரு பிராமணர், நம்மளுக்கும் இவர் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா வெளிப்புறமான ஒரு அங்கீகாரம் அவர் கொடுக்கல. நீங்கெல்லாம் உள்புறமா தூய்மையா இருங்க, அப்பதான் நீங்க பிராமணர்கள்னு அவர் வந்து. ஏன்னா அவர் சிம்ம குரு, எதையும் ஒழிக்க மாட்டார். எப்படி சில பிரபுபாதர் வந்து ஸ்ட்ராங்கா தன்னோட ஒப்பீனியன் சொல்றார், இப்படித்தான் அப்படின்னு சொல்றார். அதை மறைமுகமாலாம் சொல்லி பரவாயில்லைங்க அப்படின்ற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தா தான் நீங்க தேர்வீங்க, இப்படி இருந்தா தான் கடவுள்கிட்ட போகமா பட்டவர்த்தனமா சொல்றாரு. ஏன்னா இது காலம், இப்படியெல்லாம் ஒழிச்சு சொல்றதுக்கு காலம் கிடையாது. இது ரொம்ப அவசர காலகட்டம், எமர்ஜென்சி பீரியட். இன்னியும் நீங்க கலிகாலத்துல வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப துன்பப்படுவீங்க, ஓப்பனா சொல்லிட்டாரு. நீங்க அடுத்த பிறவெல்லாம் எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். இப்பவே வெயில் கொளுத்துது, கோடை காலம் அப்படின்னா டிகிரி ஏறிட்டே இருக்குது. வெயில் பந்து அந்த கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெயில் காலம் அப்படின்னா ஒரு 28 மேல போனாலே ரொம்ப அரிது. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 30க்கு மேல போயிட்டு இருக்கு. இப்படி காலமானது கிளைமேட்ல மட்டும் கிடையாது, இன்னும் பல குப்பைகள் வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் குப்பைகள் எங்க தோண்டினாலும் அது மக்காத குப்பை. அந்த மக்காத குப்பை வந்து மலையா குவிஞ்சிட்டு இருக்கு. தண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த தொழிற்சாலைகள் கழிவு அதை வந்து கலக்கி எல்லாத்தையும் தண்ணி, குடிக்கிற தண்ணியெல்லாம் பாட்டில்ல வாங்கிட்டு இருக்கோம். முதல்ல எல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு எந்த குளத்துல ஆத்துல போனாலும் அப்படியே அள்ளி குடிப்பாங்க. இப்ப எல்லாம் பாட்டில் கேன்ல வாங்குறோம். அதையும் என்ன சொல்றாங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அந்த பாட்டில்கள் எல்லாம் வெயில்ல வச்சு ரொம்ப முறையற்ற முறையில சுத்திகரிப்பு பண்ணி அதுல இருக்கிற சத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்கன்னு. நாம எதைத்தான் சாப்பிட முடியும், குடிக்க முடியுன்ற லெவல்ல இன்னைக்கு நாம வேற வழியே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா காய்கறிகள்லயும் ரசாயனம், அதை சாப்பிட்டா நோய் வரும்னு தெரியும், இருந்தாலும் வேற வழி இல்லை. இயற்கையான முறையில எல்லா வீட்லயும் செய்ய முடியாது. ஏன்னா இடங்களே கிடையாது, எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டாங்க, எல்லாம் அடுக்குமாட்டி கட்டணம். இப்படி எல்லா விதத்திலையும் வந்து நாம பாதிக்கப்படுறோம். இன்னும் நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இயற்கை இருக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்படி பல விதங்கள்ல இடையூறு இருக்கிறதுனால சில பிரபுபாதர் சொல்றாரு, இப்பவே மூட்டை கட்டுங்க, பயணம் பண்ணுங்க, அவங்க சொந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு. ஆனா நாமெல்லாம் இந்த இடத்துலதான் வசிக்கணும்னு அதுக்கு போராடிட்டு இருக்கோம். தூய பக்தி பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் நாம அதுல சீரியஸா இறங்கல. அடுத்தது, அப்ப இது வந்து அந்தணர்கள். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி ரொம்ப வெளிப்படையாக தைரியமா சொன்னார், அந்தணர்கள்னா நீங்கெல்லாம் அந்தணர்கள் கிடையாது அப்படின்னு. அதனால அவருக்கு கொலை முயற்சி எல்லாம் நிறைய நடந்தது. அந்த காலத்துல போலீஸ்காரங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து காட்டுக்குள்ள போய் நீங்க ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் காட்டுல போய் தவம் பண்ணார் ரொம்ப நாள். அடுத்தது பதம் 5.
यन्नामानि च गृह्णाति लोको भृत्ये कृताकसि असाधुवादस्तत् हन्ति त्वचम् इवामयः. हरे कृष्ण. நான் படிக்கிறேன் மாதாஜி படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதிரி ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். உடலில் ஒரு சிறு புள்ளியாக தோன்றும் வெண்குஷ்டமானது எவ்வாறு உடல் முழுவதும் கெடுத்து விடுகிறதோ அதுபோல் ஒரு வேலைக்காரன் செய்யும் தவறினால் அவன் எஜமானனால் பொதுமக்கள் பழிக்கப்படுகின்றனர். பொருளுரை ஆகையினால் ஒரு வைணவன் முழு தகுதியும் பெற்றவனாக இருத்தல் வேண்டும். பாகவதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றபடி அவன் எவன் ஒருவன் வைணவன் ஆகிறானோ அவன் தேவர்களிடம் உள்ள நற்குணங்கள் அனைத்தையும் பெறுகிறான். 26 தகுதிகள் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. ஒரு பக்தன் எப்பொழுதும் தனது வைணவ குணங்கள் கிருஷ்ண உணர்வுடன் சேர்ந்து அதிகரிக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். பழிக்கு அஞ்சுபவனாக ஒரு பக்தன் இருத்தல் வேண்டும். அவன் செய்யும் சிறு தவறும் முழு முதல் கடவுள் மீது படியும் கரையாக மாறுகிறது. ஒரு பக்தனின் கடமையாவது பிறரோடு தான் கொள்ளும் தொடர்புகளில், அதிலும் குறிப்பாக பகவானின் பிற பக்தர்களோடு கொள்ளும் தொடர்புகளில் மிகவும் கவனத்துடன் இருத்தல் வேண்டும் என்பதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. இந்த பாடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு வைணவன் தகுதியுடையவனாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு சிறு புள்ளி குஷ்டம் உடல் முழுதை கெடுத்துருதோ அது போல ஒரு வைஷ்ணவனுக்கு செய்யும் தவறுனால ஒரு பக்தன் மிகப்பெரிய அபராதம் இழைப்பவனாகின்றான். அப்ப ஹரிதாஸ் தாக்கூருக்கு ஒரு தடவை ஒரு அந்தணன் தவறு செஞ்சார். எப்படின்னா ஹரிதாஸ் தாக்கூர் மேல அவருக்கு ரொம்ப பொறாமை. இவர் பிறந்ததோ யவன குலம். ஆனா இந்துக்களுக்குரிய மந்திரமான இந்த ஹரே கிருஷ்ண நாமத்தை இவர் சொல்லிட்டே இருக்காரு. அப்போ ஒரு கூட்டத்துல அவர் பகவானுடைய நாமத்தினாலேயே ஒருவன் தூய்மை அடைந்து அவரது தாமத்தை அடைய முடியும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அவர் எப்பொழுதுமே நாமத்தை பற்றின பிரச்சாரத்துல ஈடுபட்டிருப்பார். ஹரிநாமம் எவ்வளவு புனிதமானது, அந்த நாமத்தின் மூலமாக எவ்வாறு பகவானை அடையலாம் அப்படிங்கிறத எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணி அவருக்கு ஒரு நாமாச்சாரியர்ங்கிற பட்டத்தையே கொடுத்தார் பகவான். ஆனா அந்த பிராமணனுக்கோ பொறாமை இவர் மேல. இவருக்கு இவ்வளவு கூட்டம் சேருது, இவர் சொல்றதெல்லாம் மக்கள் கேக்குறாங்க. அப்புறம் அவர் எதிர்த்து கேட்டார் சபையில, அது எப்படி நாமம் சொல்றதுனால ஒருவன் முக்தி அடைய முடியும்? வெறும் நாமாவை சொல்லிட்டு எப்படி முக்தி அடைய முடியும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்துல மட்டும் ஒருத்தன் எவ்வளவு தூரம் புனிதம் அடைந்து பகவான்கிட்டயே அடைய முடியுமா? ஏயா எல்லாம் பொய் சொல்ற நீ பாரு, நீ எப்படி குஷ்ட நோய் சாக போற பாரு அப்படின்னு சொல்லி சாபம் விடுறான் அந்த பிராமணன். அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரும் அதிர்ச்சி. ஏன்னா இவரோ தூய வைஷ்ணவர், யாருக்கும் குற்றமளிக்காதவர். வைஷ்ணவர்கள்னா அவங்களுக்கு எவ்வளவு குவாலிட்டி இருக்குன்னு ஸ்ரீமத் பகவத்கீதையில நாம 13வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல பார்க்கலாம். அதுலயும் 24 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது போல சைத்தன்ய சரிதாமிரதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வைஷ்ணவர்கள் தூய்மையான குணங்களை உடையவர்கள். யாரையும் அவங்க குற்றம் சொல்லுவது இல்லை, அவர்கள் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை. ஏன்னா அவங்க பிரம்ம நிலையை அடைந்தவர்கள். அப்ப பிரம்ம நிலையை அடைந்தவர்கள் எல்லாரையும் சமமா பாக்குறாங்க. அப்போ அந்த பிரம்ம நிலையை அடைந்ததுனால அவங்க பக்குவமானவர்களாக இருக்கிற அவங்கள போய் இவர் குற்றம் சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன இவர் யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டாரு, எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில இருக்கிறாரு, சாட்சாத் பகவானே சைத்தன்ய மகாபிரபுவா இவர்கிட்ட போயிட்டு இருக்காரு, இவரை போய் இவர் குற்றம் சொல்றாரே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த பிராமணனை துரத்தி அடிக்கிறாங்க. நீ போ, இங்கிருந்து வெளியில போ, இவரை இப்படி பேசாத அப்படின்னு. ஆனா அவர் கொஞ்சம் கூட அதனால சஞ்சலம் அடையல. ஏன்னா ஒரு வைஷ்ணவன் வெகு விரைவில் சஞ்சலம் அடையிறது இல்ல. அப்போ அவர் சொல்றார், பரவாயில்ல அவரை விட்டுருங்க, அறியாமையினால பேசுறாரு அப்படின்னு. ஒரு 2-3 நாள்லயே அவருக்கு தொழுநோய் வந்துருது. அந்த பிராமணனுக்கு தொழுநோய் வந்துருது. அவருடைய மூக்கு அப்படியே அழுகி அப்படியே உதிர்ந்துருது. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இந்த வைஷ்ணவ அபராதத்தினால இவருக்கு யாருக்கு சாபம் விட்டாரோ அவரே அந்த சாபத்தினால
அழுகி போயிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ ஒரு வைஷ்ணவருக்கு செய்யப்படும் அபராதமானது மிக பெரும் குற்றம், மத யானை குற்றம். அப்போ ஒரு மத யானை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கவளம் நெல்லு சாப்பிடுறதுக்காக வயல்ல போய் ஒரு ஒரு 2 ஏக்கர் நெல்லை அழிச்சிரும். அது போல ஒரு வைஷ்ணவ அபராதம் அப்படிங்கிறது நாம வளர்த்து வைத்த பக்திலதா பீஜா அப்படிங்கிற பக்திய அது அந்த கொடியை அறுத்துரும். நம்ம ரொம்ப பாதுகாத்து வச்சிருப்போம், நிறைய கொஞ்சம் லெவல் மேல போயிருப்போம். ஆனா ஒரு வைஷ்ணவனுக்கு செய்யும் குற்றத்தினால அந்த லெவல் சறுக்கி கீழே விழுந்துருவோம், ரொம்பவே சறுக்கி கீழே விழுந்துருவோம். அப்ப முழுமுதற் கடவுள் மீது படியும் கரையா அது மாறிடுது. ஒரு பக்தன் கடமையானது பிறரோடு தான் கொள்ளும் தொடர்புகளில், அதிலும் குறிப்பாக பகவானின் பிற பக்தர்களோடு கொள்ளும் தொடர்பில் மிகவும் கவனத்துடன் இருத்தல் வேண்டும். இத நம்ம ரொம்ப முக்கியமா படிச்சு வச்சிருக்கிற வேண்டிய ஒரு லைன் இது. ஒவ்வொரு பக்தர்களும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பதம் 6. யஸ்யாமிருதாமல யச ஸ்ரவணா வகாஹ சத்ய புனாதி ஜகதா ஸ்வபசாத் விகுண்டஹ சோஹம் பவத்ய உபலத்த ஸ்ருத கீர்த்தி சித்யாம் ஸ்வபாஹும் அபிவஹ பிரதிகூல விருத்திம். லலிதா மாதாஜி படிங்க. மொழிபெயர்ப்பு. இவ்வுலகிலுள்ள யாரும் அவன் நாயை சமைத்து தின்னு புலையனாக இருந்த போதிலும் எனது நாமம் புகழ் போன்ற பெருமைகளை தனது செவிகளில் கேட்பதன் மூலம் உடனடியாக தூய்மை அடைகிறான். இப்பொழுது எந்தவித ஐயத்திற்கும் இடமின்றி என்னை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆகையினால் எனது சொந்த கரமாயினும் அது உங்களுக்கு எதிரான செயலை செய்ததென்றால் திரும்பி தெரியவும் நான் தயங்க மாட்டேன். பொருளுரை. மனித சமுதாயத்தில் உண்மையான தூய்மை அதன் உறுப்பினர்கள் கிரகணோ சிந்தனைக்கு இட்டு செல்லப்படும் பொழுதுதான் ஏற்படுகிறது. இது எல்லா வேத இலக்கியங்களிலும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவன் மனப்பூர்வமாக கிருஷ்ண சிந்தனையை மேற்கொண்டான் என்றால் அவன் நன்னடத்தையில் வளர்ச்சி பெறாதவனாக இருந்த போதிலும் கூட அவன் தூய்மை அடைகிறான். சமுதாயத்தின் அனைத்து பிரிவுகளிலும் உள்ள அனைவருமே நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் கூட ஒரு சமுதாயத்தின் எந்த பிரிவில் இருந்தும் ஒரு பக்தன் புதியதாக வரலாம். இச்லோகத்திலும் இதுபோல் பகவத்கீதையின் பல இடங்களிலும் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், ஒருவன் அந்தனர் குலத்தில் பிறக்காதவனாக இருந்தாலும் அவன் கிருஷ்ண சிந்தனையை மேற்கொண்டான் என்றால் அவன் உடனே தூய்மை அடைகிறான். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 30-32 ஸ்லோகங்களில் ஒருவன் நன்னடத்தை இல்லாதவனாக இருந்தாலும் அவன் கிருஷ்ண சிந்தனையை பெறுவான் என்றால் அவன் தெய்வீக சான்றோனாக புரிந்து கொள்ளப்படுகிறான் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உலகில் ஒருவன் இருக்கும் வரை அவனிடம் 2 விதமான தொடர்புகள் பிறரோடு இருக்கின்றன. ஒரு தொடர்பு உடல் சார்ந்தது, மற்றொரு தொடர்பு ஆத்மா சார்ந்ததாகும். உடல் தொடர்பான செயல்கள் அல்லது சமுதாய செயல்களை பொறுத்த மற்றும் ஆன்மீக படித்தரத்தில் ஒருவன் தூய்மை அடைந்தவனாக இருந்த போதிலும் அவன் தனது உடல் தொடர்புகளிலேயே செயல்படுவதை சில நேரங்களில் காணலாம். ஒரு பக்தன் இழிந்த புலையர் குடும்பத்தில் பிறந்த சில நேரங்களில் அவன் தனது வழக்கமான செயல்களில் ஈடுபட்டிருப்பதை நாம் கண்டாலும் ஒருபோதும் அவன் புலையனாக கருதப்பட மாட்டான். அதாவது ஒரு வைஷ்ணவனை அவனது உடலை மட்டும் கணக்கில் கொண்டு நாம் மதிப்பிடக்கூடாது. கோவிலில் இருக்கும் தெய்வ மூர்த்தங்களை கல் என்றோ அல்லது மரம் என்றோ கருதல் கூடாது. மேலும் இழிந்த குலத்தில் பிறந்த ஒருவன் கிருஷ்ண சிந்தனை உடையவனாக மாறிவிட்டான் என்றால் அவனை இழிந்த குலத்தவனாக கருதக்கூடாது என்றும் சாத்திரங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இது போன்ற மனப்பான்மைகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் எவன் ஒருவன் கிருஷ்ணன் உணர்வினை மேற்கொள்கிறானோ அவன் விரைவில் முற்றிலும் தூய்மை அடைந்தவனாக கருதப்படுகிறான். குறைந்தபட்சம் அவன் தூய்மை அடைந்ததையும் தூய்மை அடையும் முறையில் ஈடுபட்டு கிருஷ்ண உணர்வில் உறுதியுடையவனாக இருந்தானெனில் எவன் ஒருவன் கிருஷ்ண உணர்வினை மேற்கொள்கிறானோ அவன் ஏற்கனவே தூய்மை அடைந்து விட்டான் என்று புரிந்து கொள்ளப்படுகிறான். மேலும் அவனுக்கு அனைத்து வழிகளிலும் பாதுகாப்பு அளிப்பதற்கு கிருஷ்ணர் தயாராகவே இருக்கின்றார். பகவான் இங்கே தனது உடலில் இருந்து ஒரு பாகத்தை துண்டிக்க வேண்டி வந்தாலும் கூட ஒரு பக்தனுக்கு தான் பாதுகாப்பு அளிக்க தயாராக இருப்பதாக உறுதியளிக்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ சுனாந்த புல்கசா ஆபீர கம்பா யவனா கசாதயக ஏன்யேச்ச பாபா
அபாஸ்ரயாஸ்ரயாக சுச்சந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமக அப்படின்னு பாக்குறோம். அப்போ இது மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் 4 லட்சம் மனித இனங்கள் இருக்கின்றது. அதுல வந்து மேன்மையானவங்க பிராமணர்கள், அதுக்கும் மேன்மையானவங்க வைஷ்ணவர்கள். அப்படிப்பட்டவங்க எப்படி வந்து ஒரு நாயை தின்னும் புலையன் கூட நாயை தின்னும் புலையன் கூட ஒரு வைஷ்ணவத்தன்மையை அடையலாம். எப்படி அப்படின்னா அவன் வந்து கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டு எப்பொழுதும் ஹரிநாமத்தை ஜபித்து கொண்டு பகவானை ஆராதனை செய்து கொண்டு தனது புலன்களை எல்லாம் பகவானுக்கு சேவை செய்வதில் ஈடுபடுத்தி எப்பவும் மன்மனா பவமத் பக்தோ மத்தியாசீன் மாம் நமஸ்குரு மாம் ஏவை செசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோ அசிமின்னு பகவத்கீதையில பகவான் சொல்ற மாதிரி எப்பொழுதும் பகவானை சரணடைந்து பகவானுக்கு பக்தனாகி பகவானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறானோ அவன் ஆகின்ற நிலையில் உயர்த்தப்படுகின்றான். ஏன்னா ஒரு வைஷ்ணவன் அப்படின்னா அவன் முதல்லயே பிராமணன் ஆயிட்டான். சோ இது வந்து பிறப்பால் கிடையாது, எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும். இதுக்கு நாம நிறைய எடுத்துக்காட்டு ஆழ்வார்கள் இதுல கூட பார்க்கலாம். 12 ஆழ்வார்கள்ல திருப்பான் ஆழ்வார், அவர் வந்து இலிக்குலத்தில் பிறந்திருந்தாலும் அவர் பகவானை நினைச்சுக்கிட்டு அந்த குளக்கரை படிகள்ல நின்னுட்டு இருக்கார். தன்னை மெய்மறந்த நிலையில பகவானை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையில நிக்கிறார், பகவானோட நாமத்தை சொல்லிட்டு. அப்போ அந்தனர் கோயில்ல தீர்த்தம் எடுக்கிறதுக்காக வர்றார் குடத்தை கொண்டு. ஆனா இங்கேயோ ஒரு புலையன் கீழ் ஜாதி அவன் நின்னுட்டு இருக்கான். அவனோட நிழல் கூட படக்கூடாது. அந்த காலத்துல ஒரு கீழ் ஜாதிக்காரன் வந்தா அப்படின்னா ஓடி போய் ஒரு தன்னை குளத்துலயோ ஆத்துலயோ குதிச்சிருவாங்க. அவனை பார்த்துட்டோம் ஐயோ குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஜாதி வெறி இருந்தது அந்த காலங்கள்ல. ஒரு அந்தணன் வர்றான் அப்படின்னா வீதியில சொல்லிட்டு வருவாங்க, நான் வர்றேன், இங்க யாரு என் முன்னாடி நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா தப்பி தவறி அந்த கீழ்குளத்தை இருக்கிற வீதியில வந்தா கூட அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு வருவார். ஒரு அரசியல்வாதி எப்படி அவர் வர்றதுக்கு முன்னாடி பெரிய ஒரு யானை சத்தம் கேட்கும், அது மாதிரி பெரிய ஒரு அலப்பறை பண்ணிட்டு வருவாங்க. அது மாதிரி அந்த அந்தணன் வந்து சவுண்ட் விட்டுட்டு வருவான். அப்ப எல்லாரும் போய் உள்ள கதவை சாத்திக்குவாங்க. அப்படியே தப்பி தவறி யாராவது பார்த்துட்டா கூட அவங்க போய் குளிச்சுட்டு வருவாங்க. அப்படி ஒரு காலகட்டத்துல திருப்பான் ஆழ்வார் வந்து அங்க நிக்கிறார். இந்த இவனை தாண்டிட்டு நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தணர் வந்து அவனை கூப்பிட்டு பாக்குறாரு. ஏய் புலையனே, நீ தள்ளி நில்லு, நீ போ, அந்த பக்கம் போ, நான் பகவானுக்கு நீர் எடுக்கணும், தீர்த்த நீர் எடுக்கணும், அவருக்கு வந்து அபிஷேகத்துக்கு நேரம் ஆச்சு, தள்ளி நில்லு. இவரோ மிகவும் ஆழ்ந்த சிந்தனையில மெய்மறந்து பகவானை பற்றி பாடிக்கொண்டு நினைச்சிட்டு பரவச நிலையில் இருக்கிறார், தன்னை மறந்த நிலையில் இருக்கிறார். அவர் காது கேட்கல. ஒரு கல்லை எடுத்தார் அந்த அந்தனர், தூக்கி அவன் மேல போட்ட உடனே அவருக்கு தலையில பட்டு உடனே ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவர் வந்து ஐயோ நான் எப்படி பாவம் பண்ணிட்டேன், பகவானுக்கு சேவை செய்யறவங்களுக்கு நான் தடங்கல் பண்ணிட்டேனே, தயவு செஞ்சு நீங்க போங்கன்னு. அவருக்கு ரத்தம் வந்ததெல்லாம் பெருசா தெரியல. நான் பாவம் பண்ணிட்டேனே, இடையில வந்து நான் அபச்சாரம் பண்ணிட்டேனே, அவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு திருப்பானாழ்வார். அப்ப இந்த அந்தனர் உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு கருவறைக்கு போறாரு. அங்க பகவானோட நெற்றியிலிருந்து அப்படியே ரத்தம் வழிஞ்சு ஓடுது. என்னடா இது, இப்படி என்ன அபச்சாரம் அது, நான் என்ன பண்ணினேன், இல்ல இங்க என்னாச்சு, இப்படி பகவானுக்கு நெற்றியிலிருந்து ரத்தம் வழியுதே அப்படின்னுட்டு ரொம்ப திகச்சு போயிருக்காரு. எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் கூட்டம் சேர்ந்துட்டாங்க, பாக்குறாங்க, ஒன்னும் பண்ண முடியல. அப்ப அசரீரி கேக்குது, அந்தனரு, நீ போய் என்னுடைய பக்தன், தூய பக்தன் ஒருத்தனை நீ நிந்தனை பண்ணிருக்க பாரு, அவன் குளத்துக்கிட்ட நின்னுட்டு இருக்கான் ரத்தம் வடிய, நீ போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன் தோள்கள்ல ஏத்தி இந்த கோயில வந்து வலம் வா, நான் 5 தடவை 6 தடவை வலம் வா, அப்பதான் நான் வந்து உன்னுடைய பூஜை ஏத்துக்குவேன், அப்பதான் எனக்கு இந்த ரத்தம் நிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஆஹா பகவான் எவ்வளவு தூரம் அந்த கீழ்குலத்தவனை வந்து ஒரு பக்தனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்காக வந்து நான் பிறப்பால பிராமணன், நான் எவ்வளவு பூஜை புனஸ்காரம் பண்றேன், மந்திரம் சொல்றேன், என்னை வந்து பகவான் இப்படி சொல்லிட்டாரு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவன் வந்து உயர்ந்தவனா இருந்தா எப்படி ஒரு பக்தி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி ஓடுறாரு. ஓடி போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு காலில் விழுந்த உடனே அவர் சொல்றாரு, ஐயோ நான் இலிக்குலத்தவன், என் காலில் விழுகாதீங்க.
இல்ல பகவானே சொல்லிட்டார், நீ தான் உயர்ந்த நிலையில இருக்க, நான் ரொம்ப தாழ்ந்த நிலை, நான் தான் இழி குலத்தவன், ஏன்னா நான் பாவம் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு என் தோள் மேல ஏறு, தோள் மேல. ஐயோ இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு அவர் தயங்குறார். தயவு செஞ்சு வாப்பா, பகவானுக்கு வந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு, உன்னாலதான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை தோள் மேல ஏத்தி அந்த பிரகாரத்தை வந்து சுத்தி வர்றாரு. 4-5 தடவை சுத்தி வந்து அப்புறம் கோயிலுக்குள்ள கருவறை கிட்ட போகும்போது பகவான் வந்து நார்மல் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பூஜை பண்றாரு. அப்புறம் அந்த ஊர்ல எல்லாரும் அவரை கொண்டாடுறாங்க. அவர் வந்து பகவான் மேல பல பாடல்களை பாடுறாரு. இப்படி ஒருவன் எந்த குலத்தில் பிறந்தாலும் கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கொண்டால் என்றால் அவன் தூய்மைப்படுத்தப்பட்டு மிக உயர்ந்த நிலையில் பிராமணனுக்கும் மேல ஒரு வைஷ்ணவ நிலையை அடைகின்றான் அப்படிங்கிறது பல இடங்கள்ல நாம பார்க்கலாம். உடுப்பி கனகதாசர் அவர் கூட அதே நிலையதான். உடுப்பி கனகதாசர் வந்து மிகவும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர். அப்போ அங்க திருவிழா நடக்குது, எல்லாம் அங்க ஒரே கொண்டாட்டமா இருக்கு. இவரோ அந்த கூட்டத்துல போய் பகவானுடைய புகழை பாடிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற அந்தணர்கள் எல்லாம், நீ எப்படி பகவானை பத்தி பாடலாம், நீ ஒரு தாழ்ந்த குலத்தன், நீ எப்படி கோயிலுக்குள்ள வரலாம் முதல்ல அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்துறாங்க. அவரை வச்சு அடிக்கிறாங்க. அப்போ உள்ள இருக்கிற பகவானுக்கு அவரை பார்த்து சகிக்கல, என்னோட பக்தனை இவங்க அடிக்கிறாங்களேன்னு திரும்பி நின்னுட்டாரு. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, ஓ நாம எவ்வளவு பெரிய தவறு பண்ணிருக்கிறோம். பிறப்பால பிராமணர்களா இருந்து ஆனா உணர்வால பிராமணனா மாறின ஒருத்தரை நம்ம வந்து பகவானுக்கு பிரியமில்லாத ஒன்றை பிரதிகூல்யச சங்கல்ப, அனுகூல்யசனா பகவானுக்கு பிரியமானவற்றை செய்வது, ஆனா பிரதிகூலமா பகவானுக்கு நடந்திருக்கோமேன்னு சொல்லி எல்லாம் தலைய குனிஞ்சு நின்னாங்க. ஏன்னா இன்னைக்கு உடுப்பி கோயில்ல பார்க்கலாம், நீங்க அந்த சாளரத்தின் வழியாகத்தான் பகவானை பார்க்க முடியும். ஏன்னா அவர் கதவையவே மாத்தி வச்சுட்டார். வாஸ்து பார்த்து கோபுரம் கட்டி அவரை உட்கார வச்சு எல்லாம் அபிஷேகம் பண்ணினாலும் ஒரு பக்தனுக்கு இழைக்கப்படும் குற்றத்தினால அங்க வந்து இந்த மாதிரி நடந்தது. சோ இலி குலத்தில் பிறந்தவங்கன்றது யாரும் பக்தி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சட்டமே கிடையாது. அதுவும் இந்த கலியுகத்துல எல்லாருமே இலி குலம்தான். அப்போ பகவத்கீதையில மறுபடியும் அந்த கோட் சொல்லலாம் நாம, கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணஷதி அப்படின்னு சொல்றாரு. அதாவது கௌந்தேயானா அர்ஜுனனை சொல்றார், நீ சொல் எனது பக்தனுக்கு என்றும் அழிவில்லை. ஏன் பகவானே சொல்லல? ஏன்னா பகவான் சொல்கின்ற சொல் சில சமயம் மாறுபடும். இப்போ நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, ஆனா ஆயுதம் எடுத்துட்டார். எதனால? தன் பக்தனுக்காக, பீஷ்மருக்காக ஆயுதம் எடுத்தார். சக்கரத்தை எடுத்துட்டு ஓடினார் பீஷ்மரை தாக்கறக்கு. ஆனா பீஷ்மரோ உள் மனசுல, நீ பகவானே நீ ஆயுதம் எடுக்கணும் அப்படின்னு அவரு உள் மனசுல ஒரு ஒரு விரதத்தை ஏத்துக்கிறார். இன்னைக்கு கிருஷ்ணரை வந்து ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு. சோ ஒரு பக்தனை திருப்திப்படுத்தணும், அதே நேரத்துல தன்னுடைய வார்த்தைகளை காப்பாத்தாட்டியும் பரவாயில்ல. அதே நேரத்துல இங்க வந்து அர்ஜுனனை காப்பாத்தணும். சோ அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக அந்த ஆயுதத்தை எடுக்கிறார். அதே சமயம் பீஷ்மரை திருப்திப்படுத்துவதற்காகவும் அந்த ஆயுதத்தை எடுக்கிறார். அப்போ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் கூட எதுக்காக எடுக்கிறாருன்னா, இது இந்த சில சங்கடங்கள்னால அவர் எடுக்கிறார். அப்போ நான் சொன்னா கூட அது தவறலாம், ஆனா ஒரு பக்தன் சொல்லிட்டா பகவான் என்றையுமே அது காப்பாத்துறார். ஒரு பக்தனுக்கு வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா பகவான் தவறுவதே இல்லை. அதனாலதான் ஒரு பக்தனை விட்டு சொல்றார், அர்ஜுனா நீ சொல், என் பக்தன் என்றும் அழிவதில்லை அப்படின்னு. ஓகே, இதோட முடிச்சுக்கலாங்க. யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம்.